không muốn kiếm, không muốn kiếm, không muốn kiếm tơ xanh lục, không muốn kiếm tơ xanh dương. Đừng làm cái tính của anh thêm tục, mà hãy làm cho anh thương. Anh cứ loay hoay đi tìm cái chất của anh, chứ đừng chạy quanh xưa. Thằng em anh vẽ cho anh có cảnh cứ gọi là đẹp như tranh luôn. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இதான் நம்ம சேனலில் முதல் வீடியோவாக வருது. நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி முதல் வீடியோவாக நம்ம லீவுக்கு போகிற வீடியோ தான் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குது. மாதம் ஒரு லீவு நமக்கு. அந்த லீவில் இன்றைக்கி வெளியில் கிளம்பி போகிறோம். காலையிலே வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். காலையிலே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம லீவுக்கு வெளில போகிறோம். வெளில நான் எங்கெங்கே போகிறேன், என்ன யாரை பார்க்குறோங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் வீடியோவில். கண்டிப்பாக ஓகேங்களா? வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓ காய்ஸ், நம்ம இப்போ தான் ரோட்டை கடந்து போயிட்டுருக்குறோம். ரோட்டை ஒன்றும் கிடக்கலை, ரோட்டை கிடக்கிறதுக்கான இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்கே மெயின் ரோடு தெரியுது பார்த்தீங்களா? இதை தாண்டி இங்கே ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குது. இந்த பெட்ரோல் பேங்க் பேக் சைடில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு பஸ்ஸு ஏறி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அடுத்தது அங்கேருந்து நம்ம என்னென்ன பார்க்கணுமோ கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க அடுத்தது பஸ் ஸ்டாப்பில் பார்ப்போம். காய்ஸ், நம்ம பாருங்கள், நடந்து பிரிட்ஜை நம்ம கடந்து போக போகிறோம். ஏன்னா நம்ம பஸ் ஸ்டாப்பு இந்த பிரிட்ஜை கடந்து போனதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், லாங்கில் ஒரு ப்ளூ கலர் பஸ் நிற்கிறது தெரியுதுங்களா? நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து வந்தோம். ஓகே, இதுதான் அந்த பெட்ரோல் பேங்கு. பெட்ரோல் பேங்க்லேருந்து பிரிட்ஜை கடந்து தான் இப்போ நம்ம போனோம் அந்த பக்கம். ஆமாம், இது வந்து ரிக்கா. இந்த ஏரியா பேர் வந்து ரிக்கா. ஓகேங்களா? அஸ்லாம், அது அகமதி ஹாஸ்பிட்டல் இது. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு அது பஸ் ஏறி நேராக நம்ம போகிறது, நேராக போயிட்டு சிட்டிக்கு தான் போகிறோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம போய் சிட்டி போயிட்டு கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறோம், பேசிட்டு வரோம். ஓகே, பஸ்ஸு வர கொஞ்சம் லேட்டாகும் போல் இருக்குது நம்ம போகிற இடத்துக்கு. அதனால் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு காலையில் ஒரு டிஃபனை போட்டு வந்துடுவோம். டிஃபன் சாப்பிட்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு டீயாவது குடிச்சு வரணும். காலையில் டீ குடிக்கலன்னா எப்படி நம்ம? அதனால் டீயை கண்டிப்பாக குடிக்க போகணும். நம்ம இதெல்லாம் பஸ்ஸு போகுது, ஆனால் நமக்கு இப்போ காலையில் சாப்பிடணும். கண்டிப்பாக சாப்பிடாம போக முடியாது. அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். ஓகேங்களா? ஆமாம், இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் தேடி தான் போயிட்டுருவோம். ஒரு எல்லோ கலர் போட்டு இருக்குங்களா, அதான் ஹோட்டலு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். கைஸ், நம்ம அந்த எல்லோ கலர் போர்டுன்னு சொன்னல, இந்த ஹோட்டலுக்கு போகல. தமிழ் உணவகம்னு சொல்லிட்டு அடுத்தது பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. அங்கே வந்துட்டோம். நண்பர் கூட வந்தார். அவர் சொன்னார், அங்கே விட இங்கே ஓரளவுக்கு ஓகே, நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நம்ம இந்தியா ஃபுட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால சரி, இட்லி தோசை எல்லாம் இங்கே இருக்குன்னாங்க. அதனால் இப்போ இங்கே வந்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து தமிழ் உணவகம்னு போட்டிருக்கு மேலே. பின்னாடி போக முடியாது, ஏன்னா கார் நிற்கிது. ஓகேங்களா? சரி, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஹலோ கைஸ், நமக்கு செட்டு தோசை சொன்னோம். இப்போ பாருங்கள், செட்டு தோசை வந்துருச்சு. அதுங்க நானும் நண்பர் ஒருத்தர், ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கும் எனக்கும் தோசையை சொல்லிட்டோம். செட்டு தோசை சொல்லி ஒரு சாய். பஸ்ஸு வந்துட்டுருக்கு. நம்ம ஏறுற பஸ் தானா? இதுதான் நம்ம ஏறுற பஸ்ஸு, 102X. இதுதான் நம்ம ஏறுற பஸ்ஸு. ஏறிடுவோம். சரி கைஸ், நம்ம ஏறிட்டு நம்ம ஸ்டாப்பில் இறங்கி உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே? ஆமாம், கூட்டம் தான் நிற்கிது போல இருக்கு. டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா? டிக்கெட் 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 டிக்கெட்
அப்போ நமக்கு
தோசை. ஓகே, நம்மளும் இப்போ கீழே இறங்குறோம். இந்த ஸ்டாப்பிங் வந்துருச்சு நமக்கு. தான் நம்ம மேலே உட்காந்துருந்தோம். கீழே கொஞ்சம் கூட்டமாக இருக்கு போல இருக்கு. வெயிட் பண்ணுவோம். நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப்பில் வந்து கொஞ்சம் போலீஸ் வந்து இங்கே நிப்பாட்டாத வண்டி அடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஸ்டாப்பை தாண்டி வேறு ஒரு ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்குது வண்டி. எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகிறான்னு தான் தெரில. பார்ப்போம். எங்கே நிப்பாட்டினாலும் இறங்கி தான் ஆகணும் இதுக்கப்புறம். ஓகே, எங்கேயும் நடுவில் இறக்கி விட்றோம். ஓகே, இறங்கியாச்சு. நம்ம வந்து பஸ் இதுதான். இந்த பஸ்ஸில் தான் டபுள் டக்கரு பஸ்ஸில் தான் வந்தோம். இப்போ அப்படியே இங்கேருந்து இப்போ நம்ம நடந்து போகக்கூடிய இடம் இங்கே இருக்குது பாருங்க. எங்கே இறக்கி விட்டான் பாருங்க. பார்த்துக்கோ, என்ன பண்ணுறது, லீவுக்குன்னு வந்துட்டாலே நடக்கிற வேலை தான் அதிகமாக இருக்குது. நம்ம நண்பர்கள் ஒன்றும் யாரும் வரல. வந்தால் தான் வந்து 2 பேருக்கு லீவு இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ இன்னைக்கு யார் லீவுக்கு வரலங்கிறது தான் தெரியும். அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் வாக்கிங்கில் இருப்போம். டீ குடிப்போம். சின்ன ஒரு பக்காலா இருக்குது. அந்த பக்காலில் போயிட்டு ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு பெட்டி கடை மாதிரி. இங்கே போய் தான் டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு நிற்போம். அதுக்குள்ளே வராங்களான்னு பார்க்கலாம். நம்ம பஸ் ஸ்டாப்பு, இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வரணும். அவங்க எங்கே வராங்களான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நண்பர் தம்பி வராரு. இந்த பஸ்ஸில் தான் தம்பி வராரு. ஒன்று இந்த பஸ்ஸுலையா இருக்கணும், இல்லை அந்த பஸ்ஸாக இருக்கணும். எந்த பஸ்ஸுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம். அதில் இறங்குறாரா இல்லை இங்கே இறங்குறாரான்னு. இதில் தான் இறங்குவாருன்னு நினைக்கிறேன். தம்பி அங்கே இறங்கிட்டாரு. நம்மளை தேடிக்கிட்டு அவர் அங்கே போகிறாரு பின்னாடி. அஹமத், இவர் என்னோட தம்பி அஹமத் பாஷா. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் நல்லா இருக்கிறேன். என்ன எத்தனை மணிக்கு கிளம்புன? அது சரி சரி, அப்படியே போவோமா? ஓகே. அதான் இப்போ தம்பி வந்துட்டாரு. அடுத்தது நம்ம நண்பர் ஒருத்தர் வருவார். இன்னும் 2-3 பேர் வரணும். பார்ப்போம் யார் யார் வராங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இன்னும் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும். எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு வெயிலில் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் காயிறேன். மற்றவங்களாம் நல்லா ஜாலியாக தான். இவர் ஹாயாக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வந்துட்டார் இவர். ஆமாம், நம்மளை தான் சோதிக்கிறாங்க எல்லாரும். என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, அடுத்த நண்பர் வருவார். அவரை மீட் பண்ணும்போது அப்போது அவரை காட்டுறேன் அவர் யாருன்னு. ஓகேங்களா?